Hi dear students, welcome to YouTube channel. AIIMS All India Institute of Medical Science இந்த காலேஜ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். is one of the reputed prestigious medical institution. இந்த காலேஜ்ல நம்மளுக்கு MBBS கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதோட அட்மிஷன் ப்ராசஸ் நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அதே மாதிரி நம்மளுக்கு MBBS தவிர பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் கோர்சஸும் AIIMSல ஆஃபர் பண்றாங்க. BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் BSc நர்சிங், அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்னு பாத்தீங்கன்னா 17 கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே நீட் ஸ்கோர் வேணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் ஸ்கோர் தேவையே கிடையாது. நான் சொல்றேன், இந்த நர்சிங் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு உங்களுடைய 12th மார்க்ஸும் வேண்டாம். நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அப்பனா என்ன ஸ்கோர் வச்சுதான் எய்ம்ஸ்ல வந்து ப்ராசஸ் பண்றாங்க, கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கண்டக்ட் பண்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த கட் ஆஃப் பேசிஸ்ல தான் கவுன்சிலிங் வந்து எய்ம்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதோடைய அப்ளிகேஷன் வந்து எப்பவுமே மார்ச் மந்த் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க நர்சிங்க்கும் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸுக்கும். பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னமும் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணல. எக்ஸ்பெக்டட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங்க்கும் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு ஏப்ரல் 10th வந்து ரிலீஸ் பண்றதாக நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. பட் ஆனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற டேட்டை வந்து கீ டேட்ஸா நம்மளுக்கு எய்ம்ஸ் உடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஜூன் 1st 2025 கண்டக்ட் பண்றாங்க. ரிசல்ட் வந்து ஜூன் 6th வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த ரிசல்ட்டோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதோடைய டேட் வந்து நம்மளுக்கு அப்புறமா இந்த அபிஷியல் வெப்சைட் எய்ம்ஸோட அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 21st ஜூன், ரிசல்ட் வந்து 27th ஜூன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் 17 கோர்சஸுக்கு எப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஜூன் மாசம், ரிசல்ட் வந்து ஜூலை 4th வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற டேட் ஃபார் நர்சிங் கோர்சஸுக்கும் அதர் பாராமெடிக்கலுக்கும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல இருக்கலாம். சோ எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. எய்ம்ஸ்ல படிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜும் தெரியும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கண்டிப்பா இருக்கும், நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். அதை காட்டிலும் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்கோ அதர் பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. 1560 ரூபாய் தான் பெர் இயருக்கே வந்து உங்களுக்கு எய்ம்ஸ்ல வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எய்ம்ஸ் டெல்லியில ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, டென்டல் ஆபரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட், டென்டல் ஹைஜீனிக், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அதுக்கடுத்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதுக்கடுத்து பிஎஸ்சி நர்சிங்குமே எய்ம்ஸ், அதாவது எய்ம்ஸ் டெல்லியில இருக்கக்கூடிய கோர்சஸ். அதே எய்ம்ஸ் புவனேஸ்வர்ல பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல்ல எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஓடிஇடி, மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி, மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோதெரப்பி. எய்ம்ஸ் ரிஷிகேஷ்ல ஆப்டோமெட்ரி, யூராலஜி டெக்னாலஜி, ரேடியோதெரப்பி டெக்னாலஜி, ஸ்லீப் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, நியூரோ மானிட்டரிங் டெக்னாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் டெக்னாலஜி, எம்எல்டி, மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. எய்ம்ஸ் நாக்பூர்ல லேப் டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின் டெக்னீஷியன். எய்ம்ஸ் பிலஸ்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. எய்ம்ஸ் ஜோத்பூர்ல பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, எம்எல்டி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. எய்ம்ஸ் பிபி நகர்ல வந்து எம்எல்டி அண்ட் ரேடியோகிராஃபி. ராய்புரால எம்எல்டி, ரேடியோகிராஃபி டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிஏஎஸ்எல்பி. இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான், மேல் கேண்டிடேட்ஸ் கிடையாது. பட் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து படிக்கலாம். சோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ நீங்க பிஎஸ்சி நர்சிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 2 hours டியூரேஷன்ல கண்டக்ட் பண்றாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சோ இதோடைய 11th அண்ட் 12th சப்ஜெக்ட்ஸ் மோஸ்ட்லி என்சிஆர்டியை கவர் பண்ற சிலபஸ் வந்து நீங்க நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஜெனரல் நாலேஜ் வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான். இதே இது பிஎஸ்சி பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு இல்லையா, 17 பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து 1.5 hours டியூரேஷனுக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு பார்ட்லயும் 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். த கேண்டிடேட் மே எய்தர் அட்டெம்ப்ட், அதாவது நீங்க பயாலஜினா பயாலஜி அட்டெம்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்ஸ். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும்தான் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு. ஸ்கீமிங் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், அப்கோர்ஸ் இன்கரெக்டா நீங்க எழுதிருந்தீங்க, அந்த
கொஸ்டின் வந்து தப்பு, அந்த ஆன்சர் வந்து தப்பு அப்படின்னா -1/3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவு சூப்பர் கோர்சஸ் எல்லாம் எய்ம்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃபீஸ் குறைவு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான், நீட் ஸ்கோர் தேவை கிடையாது. சோ நீங்க இப்பவுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அந்த சிலபஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா சீட் வந்து கண்டிப்பா அலாட் ஆகும். சோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பாராமெடிக்கல் நர்சிங் கோர்சஸ் எங்கெல்லாம் படிக்கலாம், எங்கெல்லாம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம், கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாங்கிற கைடன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இமீடியட் அப்டேட்டுக்கு. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.